கடல் பகுதிகளில் 3 சுழற்சிகள் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும், குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும், தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுவதாக தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைக்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இது அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் புயலாக வலுப்பெறக்கூடும் என வானிலை மைய தென்மண்டல தலைவர் அமுதா தகவல் தெரிவித்திருக்கிறார். குமரிக்கடல் மற்றும் இலங்கை தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இன்று புதிதாக உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியும் வலுப்பெற வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது. அதேபோல கடலோர தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், உள் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலோடு கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். வரும் 28ஆம் தேதி வரை தமிழ்நாடு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல், அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ள மீனவர்களும் உடனடியாக கரைக்கு திரும்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் உள்ள பிரதான அணைகளில் இருந்து 16,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கரையோர பகுதி மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொதுமக்கள் தாமிரபரணி ஆற்றில் இறங்க வேண்டாம் என்றும், கால்நடைகளை ஆற்றில் இறக்கிவிட வேண்டாம் என்றும், கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் புன்னைக்காயலில் தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கும் இடத்தில் ஜேசிபி இயந்திரம் மூலம் மணலை அப்புறப்படுத்தி வெள்ள நீரை கடலில் சேர்க்கும் பணி மும்முரமாக நடைபெற்றது. புன்னைக்காயல் சவேரியார் முட்டு பகுதியில் அரசு அதிகாரிகளும் ஊர் நிர்வாக குழுவினரும் இணைந்து இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2 நாள் பயணமாக கொங்கு மண்டலம் செல்லும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோவையில் 45 ஏக்கரில் சுமார் 208 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார். 1000 வாகனங்கள் நிறுத்தும் வகையில் இடவசதியோடு 23 வகையான தோட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் பூங்கா உருவாக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி, ஒசூரை தொடர்ந்து கோவையில் இன்று தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு தொடங்குகிறது. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் 43,844 கோடி ரூபாய் முதலீடு செய்யும் 158 தொழில் நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதன் மூலம் 1,709 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை கொள்முதல் செய்வதிலும் தாமதம், கொள்முதல் செய்த நெல்லை எடுத்து செல்வதிலும் தாமதம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை கடுமையாக சாடினார். மேலும் நெல்லின் ஈரப்பதம் அதிகரித்ததற்கு திமுக அரசுதான் பொறுப்பு எனவும் அவர் குற்றம் சாட்டினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று அக்கட்சி மாவட்ட செயலாளர்களோடு காணொலி காட்சி மூலம் ஆலோசனை மேற்கொள்கிறார். சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் இருந்தவாறு ஆலோசனைகளை நடத்தவிருக்கும் அவர் SIR பணிகள், பூத் கமிட்டி நிர்வாகிகளின் பணிகள் தொடர்பாகவும் தேர்தல் பணிகள் குறித்தும் பேசவிருக்கிறார். திருவண்ணாமலையில் டிசம்பர் 14ஆம் தேதி மண்டல வாரியாக இளைஞரணி சந்திப்பு கூட்டம் நடைபெறும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் புதிதாக நியமிக்கப்பட்ட இளைஞரணி நிர்வாகிகளுக்கான அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் 2026 தேர்தலுக்கான பணிகள் குறித்து கூறினார். அதிமுகவை ஒன்றிணைக்க EPSற்கு OPS அணி 1 மாதம் கெடு விதித்துள்ளது. சென்னை வேப்பேரியில் நடைபெற்ற அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய OPS, அதிமுகவை ஒருங்கிணைக்கவில்லை என்றால் டிசம்பர் 15ஆம் தேதி எடுக்கப் போகும் முடிவு அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் OPS மீண்டும் இணைய வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு அரசியலில் எதுவும் நடக்கலாம் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். தேனி மாவட்டம் கரட்டுப்பட்டியில் திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் மாடுமேய்க்க இடையூறு செய்யும் வனத்துறையினரின் வேலை போகும் அளவிற்கு மனித உரிமை கமிஷனில் வழக்கு தொடரப்படும் என எச்சரித்தார்.
கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு வழக்கு குறித்து தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் கட்சி நிர்வாகி பவுன்ராஜிடம் சிபிஐ அதிகாரிகள் சுமார் 10 மணி நேரம் விசாரணை நடத்தினர். இந்த ஐவரிடமும் இன்றும் விசாரணை தொடர வாய்ப்புள்ளதாக சிபிஐ தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 6.41 கோடி வாக்காளர்களில் 6.16 கோடி வாக்காளர்களுக்கு எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டதாக தமிழக தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். அதேபோல பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களில் 50% அளவுக்கு திரும்ப பெறப்பட்டதாகவும், வாக்காளர் பட்டியலில் இருந்து யாருடைய பெயரும் விடுபடுவதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் திட்டவட்டமாக கூறினார். அதிமுக முன்னாள் அமைச்சர் சுதர்சனம் கொலை வழக்கில் தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2005ஆம் ஆண்டு சுதர்சனத்தின் வீட்டிற்குள் புகுந்த பவாரியா கும்பல் அவரை சுட்டுக் கொன்றுவிட்டு நகைகளை கொள்ளையடித்து சென்றது. இதில் கைதாகி சிறையில் உள்ள 3 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் பெய்த கனமழை காரணமாக அரசு மருத்துவமனை மழைநீரால் சூழ்ந்த நிலையில் உடனடியாக மழைநீர் அப்புறப்படுத்தி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த பணிகளை திமுக எம்பி கனிமொழி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் 97 இடங்களில் புகலிட மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் 30,000 மணல் மூட்டைகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் கூறினார். நாகப்பட்டினத்தில் பெய்த கனமழையால் கோவிலுக்குள் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதியடைந்தனர். சவுந்தரராஜ பெருமாள் கோவில், நீலாயதாட்சியம்மன் ஆகிய கோவில்களில் மழைநீர் புகுந்துவிட்டதால் கோவிலுக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் கடும் சிரமமடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ரகுநாதபுரம் அருகே தொடர் மழை காரணமாக வீடு முழுமையாக இடிந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை விடுதி கிராமத்தில் மழைநீர் குடியிருப்புகளை சூழ்ந்துவிட்ட நிலையில் சக்திவேல் என்பவரது வீடு முழுமையாக இடிந்து விழுந்தது. அதேபோல 5 வீடுகளில் பக்கவாட்டு சுவர்களும் இடிந்து சேதமடைந்தன. அயோத்தி ராமர் கோவிலில் இன்று நடைபெறும் கொடியேற்று விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு 161 அடி உயரமுள்ள கோயில் கோபுரத்தின் உச்சியில் காவி கொடி ஏற்றுகிறார். காலை 9 மணிக்கு தொடங்கும் கொடியேற்றும் விழா பிற்பகல் 2 மணி வரை நடைபெறுகிறது. விழாவில் பாஜக முக்கிய பிரமுகர்கள், மத்திய அமைச்சர்கள் மற்றும் முக்கிய ஆன்மீக தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். அயோத்தி ராமர் கோவில் கொடியேற்று விழாவை முன்னிட்டு ராமர் கோவில் முழுவதும் வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அயோத்தி நகரம் முழுவதும் காவி கொடிகள், தோரணங்கள் மற்றும் வண்ணமயமான விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு விழா கோலம் பூண்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து கொல்கத்தாவில் தேர்தல் ஆணையத்தை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனே ஏராளமான போலீசார் அங்கு குவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணையம் முன்பு தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து அப்பகுதி முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் காற்று மாசுபாட்டை கண்டித்து போராட்டம் நடத்தியதாக கைது செய்யப்பட்ட 17 பேரை 3 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியா கேட் பகுதியில் மாணவர்கள் போராட்டம் நடத்திய போது போராட்டக்காரர்களில் சிலர் போலீசார் மீது பெப்பர் ஸ்ப்ரே அடித்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு எழுதுபவர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. விடைத்தாளில் கருப்பு நிற பேனா மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும், மற்ற பேனாக்களை பயன்படுத்தக்கூடாது என்றும், தேர்வு கூடத்திற்கு காலை 9 மணிக்கு முன்னரே தேர்வர்கள் வந்துவிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திமுக ஆட்சி முடிவதற்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டதாகவும், தமிழக முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் நீடிக்க வாய்ப்பில்லை எனவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். தேனி பங்களாமேடு பகுதியில் பிரச்சாரம் செய்த அவர், திமுக கூட்டணியை விட தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு 10% கூடுதலாக இருப்பதாக கருத்து கணிப்புகள் கூறுவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள மாவட்டங்களுக்கு 20 நாட்களுக்குள் புதிய தலைவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என இந்திய காங்கிரஸ் செயலாளர் சலீம் அகமது கூறினார். சென்னை KK நகரில் நடைபெற்ற தேசிய காங்கிரஸ் கமிட்டி குழுவின் ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் பேசிய அவர், எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தகுதியான மாவட்ட தலைவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றார். மதுரை மாநகராட்சியில் 4 பகுதிகளில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள BLOக்கள் தகுதியில்லாதவர்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த அவர், மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் BLOக்களாக பணிபுரிந்து வருவதாக புகார் கூறினார்.
திமுக, அதிமுக, விசிக, தாவேக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து விலகிய 50 பேர் பாமகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். சென்னை பனையூரில் பாமக தலைவர் அன்புமணி முன்னிலையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தின் போது கட்சியில் இணைந்தவர்களுக்கு கட்சி துண்டு அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதிமுகவினருக்கு கொலை மிரட்டல் விடுத்த திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் அருகே அகரம் தென் ஊராட்சியில் எஸ்ஐஆர் படிவத்தை சமர்ப்பிப்பதில் ஏற்பட்ட தகராறில் அதிமுக நிர்வாகிகளை பார்த்து 11 மாதத்தில் உங்க கதையை முடித்து விடுவேன் பார்க்கிறாயா என திமுக ஊராட்சி தலைவர் ஜெகதீஸ்வரன் மிரட்டல் விடுத்தார். கார்த்திகை திருநாளை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற கோரிய வழக்கில் இந்து அறநிலையத்துறை மற்றும் வக்ஃபு வாரியம் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்த ஆண்டு தீபத்தூணிற்கு பதிலாக உச்சிப்பிள்ளையார் கோவில் மண்டபத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் என அறிவிப்பு வெளியிட்டதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கோவில் சொத்துக்களை மீட்பது இந்து சமய அறநிலையத்துறையின் கையிலேயே உள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. கரூர் வெண்ணெய்மலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றாத அதிகாரிகள் மீது தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் துறையின் ஆணையர் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டது. தனிநபருக்கு சொந்தமான பட்டா நிலத்தில் சமுதாய கூடம் கட்டக்கூடாது என்ற உத்தரவை மீறியதாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் மீது தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. வழக்கு தொடர்ந்த மனுதாரர் தங்க திரவியம் பெயருக்கு மீண்டும் பட்டா பெயர் மாற்றம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதால் வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் போதை மாத்திரை மற்றும் ஊசிகள் பயன்படுத்தியதாக திமுக நிர்வாகி உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். வண்டிப்பேட்டை பகுதியில் சோதனை நடத்திய போலீசார் போதை மாத்திரை, ஊசி மற்றும் கஞ்சா வைத்திருந்த இளைஞர்களை பிடித்து விசாரித்த போது திமுக பேரூர் மாணவர் அணி துணை அமைப்பாளர் கோகுல்ராஜிடம் இருந்து வாங்கியதாக தெரிவித்தனர். வேலூர் அருகே ஓடும் ரயிலில் வழிப்பறியில் ஈடுபட்டதுடன் பெண்ணை கீழே தள்ளிவிட்ட நபருக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து வேலூர் மகிழா விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குடியாத்தத்தைச் சேர்ந்த ஹேமராஜ் என்பவன் ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் கேவிக்குப்பம் அருகே ரயிலில் சென்ற கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து சிறை தண்டனை அனுபவித்து வருபவன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அரசு மருத்துவமனையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் நோயாளிகளுக்கு செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் சிகிச்சை அளிக்கும் அவல நிலை ஏற்பட்டது. கனமழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் ஜெனரேட்டரும் பழுதானதால் அவசர சிகிச்சை பிரிவு உட்பட அனைத்து பகுதிகளும் இருளில் மூழ்கின. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புரத்தில் பெட்ரோல் குண்டுவீச்சு வழக்கில் சம்பந்தப்பட்ட நபரை திருமண வீட்டில் வைத்து போலீசார் கைது செய்தபோது அவர்களது காரை மறித்து திருமண வீட்டார் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நந்தகுமார் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய ராஜபாண்டியை திருமண நிகழ்ச்சியில் வைத்து போலீசார் கைது செய்தனர். புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமியின் மகன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரும் மனு குறித்து பதிலளிக்க நெல்லை ஜங்ஷன் காவல் நிலைய ஆய்வாளருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கவின் ஆணவ படுகொலையை கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் இரு சமூகத்தினரிடையே மோதலை உருவாக்கும் வகையில் பேசியதாக ஷாம் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் உள்ள வாரச்சந்தையில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் வியாபாரிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மழை நீரில் நடந்து சென்று கூட பொருட்களை வாங்க முடியாத அவல நிலை உள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். வியாபாரிகளாலும் உட்கார்ந்து வியாபாரம் பார்க்க முடியாத அளவுக்கு சந்தை மோசமாக உள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் சவுடு மண் குவாரியால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறும் கிராம மக்கள் மண் குவாரியை தடை செய்ய கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தேவானூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் குவாரியில் இரவு பகல் பாராமல் அதிக அளவு மணல் எடுப்பதால் நிலத்தடி நீர் மாசுபடுவதாகவும் உப்புத்தன்மை அதிகரிப்பதாகவும் மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். சென்னை புளியந்தோப்பில் தனியார் இடத்தில் அத்துமீறி குப்பைகளை கொட்டி சுகாதார சீர்கேடு ஏற்படுத்தியதாக மாநகராட்சி ஊழியர்களை கண்டித்து பொதுமக்கள் மற்றும் DYFI அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2 நாட்களாக பல்வேறு பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை இந்த இடத்தில் கொண்டு வந்து கொட்டுவதால் கடும் துர்நாற்றம் வீசி வருகிறது.
அரசியல் கட்சிகள் பணமாக நன்கொடை பெறும் விவகாரம் தொடர்பான வழக்கில் மத்திய அரசு மற்றும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசியல் கட்சிகள் பணமாக நன்கொடை பெறும் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அது சட்டவிரோதம் என அறிவிக்க கோரியும் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க செயற்கைக்கோள்களை வணிக ரீதியாக அடுத்த மாதம் இஸ்ரோ விண்ணில் செலுத்த உள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறினார். LVM-3 ராக்கெட் மூலம் அமெரிக்காவின் தகவல் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்படுவதாகவும் இது நிச்சயமாக கூட்டு திட்டம் கிடையாது எனவும் நாராயணன் திட்டவட்டமாக கூறினார். டெல்லியில் இந்தியா ஓமன் நாடுகளுக்கிடையிலான ராணுவ ஒத்துழைப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற இந்தியாவின் பாதுகாப்புத்துறை செயலாளர் ராஜேஷ்குமார் சிங் மற்றும் ஓமன் பாதுகாப்புத்துறை செயலாளர் முகமது பின் நசீர் ஆகியோர் இரு நாடுகளின் பாதுகாப்பு தேவை, பாதுகாப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். ஆப்கானிஸ்தான் வர்த்தகத்துறை அமைச்சர் அல்கஜ் நூருதீன் அசிசியை டெல்லியில் சந்தித்து பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக உறவை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியாவுடனான பொருளாதார ஈடுபாட்டை கணிசமாக விரிவுபடுத்தவும் புதிய வர்த்தக வழிகளை உருவாக்கவும் ஆப்கானிஸ்தான் விரும்புவதாக அல்கஜ் நூருதீன் அசிசி கூறினார். 2036 ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த இந்தியா தயாராகி வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறினார். இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாறுவதற்கான தொலைநோக்கு பார்வையுடன் தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும் மன்சுக் மாண்டவியா பெருமையுடன் கூறினார். மாஹே ரகத்தைச் சேர்ந்த முதலாவது நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பலான INS மாஹே இன்று நாட்டின் பணியில் அர்ப்பணிக்கப்பட்டது. கொச்சின் கப்பல் கட்டும் தளத்தில் கட்டமைக்கப்பட்ட இந்த கப்பல் எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிந்து தாக்கி அழிக்கும் திறன் படைத்தது என கடற்படை வட்டாரங்கள் தெரிவித்தன. செய்யப்பட்ட ஆன்லைன் விளையாட்டுகளை நடத்தி வந்த வின்சோ மற்றும் கேம்ஸ் கிராஃப்ட் ஆகிய நிறுவனங்கள் வங்கியில் டெபாசிட் செய்திருந்த 523 கோடி ரூபாயை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. பண மோசடி வழக்கில் சிக்கிய அந்த நிறுவனங்களுக்கு சொந்தமான அலுவலகங்களில் 5 நாட்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். பெரம்பலூரில் போக்சோ கைதி தப்பி ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓலைப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த வாஞ்சிநாதன் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவனை மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு மீண்டும் சிறையில் அடைப்பதற்காக அழைத்து சென்றபோது போலீசாரிடமிருந்து தப்பி காட்டுக்குள் ஓடி ஒளிந்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அனுமதியின்றி இயங்கும் கிரஷர்களை தடுத்து நிறுத்தாவிட்டால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு மாநில மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த கூட்டமைப்பின் தலைவர் யுவராஜ் எம்சாண்ட் ஜல்லி தயாரிப்பில் மிகப்பெரிய முறைகேடு நடப்பதாக தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை சூளவந்திப்பட்டியில் தாங்கள் ஆண்டாண்டு காலமாக அனுபவித்து வரும் நிலங்களுக்கு பட்டா வழங்குமாறு மாவட்ட ஆட்சியரகத்தில் பழங்குடியின மக்கள் மனு அளித்தனர். நாமக்கல்லைச் சேர்ந்த ஒருவர் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக இருந்தும் பலனில்லை என்றும் மக்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். சென்னை செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பில் கழிவுநீர் அடைப்பை சரி செய்ய பணம் கேட்பதாக புகார் கூறிய குடியிருப்பு வாசிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த குடியிருப்பில் உள்ள தனியார் சங்க நிர்வாகிகள் ஒவ்வொரு வீட்டுக்கும் 300 ரூபாய் கேட்பதாகவும் பணம் தர மறுப்பவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டுவதாகவும் அப்பகுதி பெண்கள் புகார் தெரிவித்தனர். ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் நோயாளியை கத்தியால் குத்திவிட்டு தப்பிய நபர் பேருந்து பயணியை குத்திய போது பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். விசாரணையில் அந்த நபரின் பெயர் பூபதி என்பதும் ஏற்கனவே மது போதையில் மருத்துவமனைக்கு வந்து காவலாளியோடு தகராறு செய்ததும் தெரிய வந்தது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஊராட்சி மன்ற தலைவர் மனைவியின் மண்டையை உடைத்த திமுக நிர்வாகியால் பரபரப்பு ஏற்பட்டது. கிராண்டிபுரம் ஊராட்சியில் சாலை போடுவதற்கான ஒப்பந்தம் ஓலக்கூர் மேற்கு ஒன்றிய திமுக பொருளாளர் அன்பழகனுக்கு ஒதுக்கப்பட்டது. இதுகுறித்து ஊராட்சி தலைவர் அன்பழகன் அவரது மனைவி விஜயா ஆகியோர் தட்டி கேட்டதால் தகராறு ஏற்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்ட பள்ளிப்பாளையத்தில் கால் டாக்ஸி ஓட்டுநர் மதுபோதையில் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. மதுபோதையில் வாகனம் ஓட்டியதாக ராஜாவை போலீசார் கைது செய்து அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அழைத்து சென்றபோது அங்கு செவிலியர் அறையில் புகுந்து கலாட்டா செய்ததால் நோயாளிகள் அச்சமடைந்தனர். கோவை
காந்திபுரத்தில் அமைக்கப்பட்டு வரும் நூலகத்திற்கு பெரியார் பெயரை வைக்கக்கூடாது என்றும் மண்ணின் மைந்தர்கள் பெயரை சூட்ட வேண்டும் எனவும் வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் நாம் தமிழர் கட்சியினர் மனு அளித்தனர். பெரியார் பெயரை சூட்டும் முடிவை கைவிடவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் அக்கட்சியினர் எச்சரிக்கை விடுத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளி அருகே பைக் மீது கார் மோதி தொழிலாளி உயிரிழந்த நிலையில் அவர் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டி காவல் நிலையம் முன்பு தரையில் அமர்ந்து உறவினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். கார் மோதி படுகாயமடைந்த எண்ணெய் கொள்புதூர் பகுதியைச் சேர்ந்த ரகுபதி சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். நீலகிரி மாவட்டம் மசனகுடி லேபர் கேம்பில் வசித்து வரும் மக்கள் 40 ஆண்டுகளாக தகர வீடுகளில் மின்சார வசதியின்றி தவித்து வரும் நிலையில் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். சிங்காரா நீர்மின் நிலைய பணிகளுக்காக 1985 ஒப்பந்த தொழிலாளர்களாக அழைத்து வரப்பட்ட இந்த மக்கள் அந்த பணிகள் முடிந்த பிறகு செல்ல இடமின்றி போதிய வசதிகளின்றி அங்கேயே வசித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சாலையோர கால்வாய்க்குள் சொகுசு கார் விழுந்து விபத்துக்குள்ளானதில் நல்வாய்ப்பாக ஓட்டுநர் சிறு காயத்தோடு உயிர் தப்பினார். பறக்கை பகுதியில் இருந்து சென்ற கார் ஊட்டுவாழ்மடம் பகுதியில் சாலையோர கால்வாய்க்குள் பாய்ந்தது. ஓட்டுநர் செல்போன் பேசியபடியே காரை ஓட்டியதால் விபத்தில் சிக்கியதாக கூறப்படுகிறது. ஆந்திராவில் இருந்து ரயில் மூலம் கஞ்சா கடத்தி வந்த 4 இளைஞர்களை கடலூரில் போலீசார் கைது செய்தனர். சென்னையைச் சேர்ந்த ராகுல், வேலன், சிவகுமார் மற்றும் சிதம்பரத்தைச் சேர்ந்த தீபக் ஆகிய 4 பேரையும் முதுநகரில் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 20 கிலோ கஞ்சா, 130 வலி நிவாரணி மாத்திரைகள், 3 செல்போன்களையும் பறிமுதல் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் SBI வங்கியில் 2,50,00,000 ரூபாய் முறைகேடு செய்த ஊழியரை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். அசோசியேட் கிளர்க்காக பணியாற்றி வந்த குரு ராகவன் வாலாஜாப்பேட்டை வங்கியில் செலவினத்திற்கென தனியாக பராமரிக்கப்படும் கணக்கில் இருந்து கடந்த ஓராண்டாக முறைகேடு செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அடகு வைக்கப்பட்ட நகைகளை மோசடி செய்ததாக கூறி முத்தூட் பைனான்ஸ் நிறுவனம் முன்பு வாடிக்கையாளர்கள் போராட்டம் நடத்தினர். அடகு வைத்த நகைகளை வேறு நபர்கள் பெயரில் அதிக தொகைக்கு அடகு வைத்து மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அந்த நிறுவனத்தின் பெண் மேலாளர் உள்ளிட்டோரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே கனமழையால் குடிசை வீடு இடிந்து விழுந்த நிலையில் வீட்டில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மேலவடத்தூர் ஊராட்சி ரயில்வே ரோடு பூக்கொள்ளை தெருவில் வசிக்கும் கணவரை இழந்த கேப்ரியல் மேரி, அவரது தங்கை வளர்மதி ஆகியோர் வேலைக்கு சென்றிருந்த நிலையில் வீடு இடிந்து விழுந்தது. நீலகிரி மாவட்டம் எஸ்கைகாட்டி பகுதியில் இரவு நேரத்தில் ரோந்து பணியில் இருந்த போலீசார் வாகனத்தை கரடிகள் வழிமறித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 3 கரடிகளும் நீண்ட நேரமாக போலீசாரின் வாகனத்துக்கு வழிவிடாமல் நின்று கொண்டிருந்ததால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. எத்தியோப்பியா நாட்டில் எரிமலை சாம்பல் புகைமூட்டம் காரணமாக பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஹேலிகுபி எரிமலை சுமார் 12,000 ஆண்டுகளில் முதல் முறையாக வெடித்து சிதறி அதிகப்படியான சாம்பல் வெளியேறியது. இது அருகில் உள்ள செங்கடல் மற்றும் ஓமன், ஏமன் உள்ளிட்ட நாடுகளுக்கும் பரவியதால் அப்பகுதியில் இருந்து பிற நாடுகளுக்கு செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. எத்தியோப்பியாவில் எரிமலை வெடித்து சாம்பல் புகை வான் முழுவதும் சூழ்ந்திருக்கும் நிலையில் சாம்பல் புகை சூழ்ந்துள்ள பகுதிகளையும் உயரமான பகுதிகளையும் தவிர்க்குமாறு பன்னாட்டு விமானங்களுக்கு மத்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எரிமலை வெடிப்பால் ஏமன், ஓமன் உள்ளிட்ட நாடுகளின் வான்பகுதி சாம்பல் புகையால் சூழப்பட்டிருக்கும் நிலையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் இடையே நீடிக்கும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிற்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தையில் விரைவில் நல்லதே நடக்கும் என வாஷிங்டன் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காலநிலை மாற்ற தடுப்பு நடவடிக்கைகளை துணிச்சலோடு மேற்கொள்ள வேண்டும் என ஆப்பிரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். காலநிலை மாற்ற தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் பன்முகத்தன்மையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையிலான உச்சி மாநாடு அங்கோலா நாட்டில் நடைபெற்றது. மலேசியாவில் தொடர் கனமழையால் சுமார் 15,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சிலாங்கூர் மாநிலத்தை புரட்டி போட்ட கனமழையால் சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. அந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு சுமார் 90 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.
1609ஆம் ஆண்டு ஸ்பெயின் மன்னர் 3ஆம் பிலிப்பிற்காக அச்சிடப்பட்ட பெரிய தங்க நாணயம் ஏலம் விடப்பட்டது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற ஏலத்தில் இந்திய மதிப்பில் சுமார் 30 கோடி ரூபாய்க்கு நாணயம் விற்கப்பட்டது. 339 கிராம் எடையுள்ள இந்த தங்க நாணயம் ஐரோப்பாவில் இதுவரை விற்கப்பட்ட மிகவும் மதிப்புமிக்க நாணயமாக கருதப்படுகிறது. அமெரிக்காவில் உள்ள ஸ்மித்சோனியன் தேசிய உயிரியல் பூங்காவில் சுமார் 25 ஆண்டுகளில் முதல் முறையாக ஒரு ஆசிய பெண் யானை கர்ப்பமாக உள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நீலின் என பெயரிடப்பட்டிருக்கும் பெண் யானையை பூங்கா ஊழியர்கள் 24 மணி நேரமும் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். ஜனவரி மார்ச் இடைப்பட்ட காலத்தில் யானை குட்டி போடும் என கூறப்படுகிறது. இலங்கையில் நடைபெற்ற பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பையில் சாம்பியன் பட்டத்தை வென்று வரலாற்று சாதனை படைத்த இந்திய அணிக்கு பெங்களூரு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. உலகக்கோப்பையோடு வந்த மகளிர் அணியினருக்கு விமான நிலையம் சார்பில் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியா மற்றும் இலங்கையில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பை தொடருக்கான அட்டவணை இன்று வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் அணிகளை ஒரே பிரிவில் போட வேண்டாம் என BCCI சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் அதனை ஏற்று இரு அணிகளும் தனித்தனி பிரிவுகளில் இடம்பெறுமா என ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இந்திய அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் 3வது நாள் முடிவில் தென்னாப்பிரிக்க அணி 314 ரன்கள் முன்னிலையில் களத்தில் உள்ளது. முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா 489 ரன்கள் எடுத்த நிலையில் இந்திய அணி 201 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. ஆனால் தென்னாப்பிரிக்க அணி ஃபாலோ ஆன் கொடுக்காமல் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸில் விளையாடி வருகிறது. டெஸ்ட் போட்டிக்கு தேவையான பொறுமை மற்றும் திறமையை பயன்படுத்தும் உத்தி இம்முறை இந்திய அணியில் தென்படவில்லை என முன்னாள் கிரிக்கெட் வீரர் அனில் கும்ப்ளே அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்திய பேட்ஸ்மேன்கள் பந்தை பின்னால் விட்டு விளையாடவோ அல்லது பந்துகள் தாக்குவதை எதிர்கொள்ளவோ தயாராக இல்லை என்று தோன்றுவதாக கூறினார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா ஜிம்மில் உடற்பயிற்சி செய்யும் புகைப்படங்கள் இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன. இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் வரும் 30ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அதற்காக தனது உடலை பக்குவப்படுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடும் டாம் லாத்தம் தலைமையிலான நியூசிலாந்து அணியை அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. இதில் இடுப்பு பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணமாக ஓய்வில் இருந்த நட்சத்திர வீரர் கேன் வில்லியம்சனுக்கு மீண்டும் அணியில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட்டில் ஒரு கேலண்டர் ஆண்டில் அதிக போட்டிகளில் விளையாடிய வீரர் என்ற சாதனையை பாகிஸ்தானின் சல்மான் அகா படைத்திருக்கிறார். இவர் நடப்பு கேலண்டர் ஆண்டில் மொத்தமாக 54 போட்டிகளில் விளையாடி இருக்கிறார். இதற்கு அடுத்தபடியாக 1999இல் 53 போட்டிகளில் விளையாடிய டிராவிட் 2வது இடத்தில் உள்ளார். ஆடவர் இளையோர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். போட்டிகள் நடைபெறவிருக்கும் சென்னை ராதாகிருஷ்ணன் ஹாக்கி ஸ்டேடியத்தில் ஆய்வு செய்த அவர் விடுதி மாணவர்கள் மற்றும் விளையாட்டுகள் சார்ந்த மாணவர்கள் போட்டிகளை காண ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றார். நடிகர் அஜித்தை வைத்து மீண்டும் ஒரு திரைப்படம் எடுக்க உள்ளதாக இயக்குனர் ஆதிக் தெரிவித்துள்ளார். இப்படத்தின் ஷூட்டிங் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் தொடங்கும் எனவும் அவர் உறுதிப்படுத்தினார். இது தொடர்பாக பேசிய ஆதிக் முன் தயாரிப்பு பணிகள் முடிந்துவிட்டதாகவும் லொகேஷன்ஸ் பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். அர்ஜுன் தாஸ் சாண்டி நடிக்கும் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் தலைப்பை படக்குழு வெளியிட்டுள்ளது. படத்திற்கு சூப்பர் ஹீரோ என பெயரிடப்பட்டுள்ளது. ஹேஷம் அப்துல் வஹாப் இசையமைக்கும் இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு விரைவில் துவங்க உள்ளது. ஃபைனலி பாரத் நடிக்கும் நிஞ்சா திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியுள்ளது. பலூன் திரைப்படத்தின் இயக்குனர் சினிஸ் தயாரிப்பாளராக அவதாரம் எடுத்து தேசிய விருது வென்ற பார்க்கிங் படத்தை தயாரித்திருந்தார். இந்த நிலையில் அவர் தயாரிக்கும் அடுத்த திரைப்படத்தில் பாரத் ஹீரோவாக நடிக்கிறார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்களின் பாதுகாப்பை மேலும் அதிகரிக்கும் விதமாக கோவில் முழுவதும் கூடுதலாக 450 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. சாலக்காயம் முதல் பண்டிதம் வரையிலும் யாத்திரை பாதை மற்றும் முக்கிய ஓய்வு பாதைகளிலும் கூடுதல் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டார் புனித சவேரியார் பேராலய திருவிழா கொடியேற்றத்தில் திரளான கிறிஸ்தவ மக்கள் வழிபாடு நடத்தினர். விழாவையொட்டி அர்ச்சிக்கப்பட்ட கொடி மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து கோட்டார் மறைமாவட்ட ஆயர் நசரேன் சூசை தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. Xiaomi 17 மற்றும் Xiaomi 17 Ultra மாடல் மொபைல் போன்கள் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் இந்திய சந்தையில் அறிமுகமாகின்றன. Xiaomi 17, Xiaomi 17 Pro மற்றும் Xiaomi 17 Pro Max ஆகிய மாடல்கள் ஏற்கனவே சீன சந்தையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 6.9 இன்ச் 2K OLED ஃபிளாட் டிஸ்பிளேவுடன் இந்த வகை மொபைல் போன் தயாராகியுள்ளது குறிப்பிடத்தக்கது.